சென்னை ஓஎம்ஆர் சாலை விஜயசாந்தி அடுக்குமாடி குடியிருப்பு எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் வந்த நிலையில் வீடியோவும் இணையத்தில் வெளியானது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி சென்னை தாம்பரம் மாநகர காவல் ஆணையருக்கு இணையம் வழியாக புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் கள்ளத்தனமாக மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்தனர். பின்னர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்த பாரை நிரந்தரமாக மூடி அதிரடியாக சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவமனை கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி சார்லி காதல் தோல்வியால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி மருத்துவக் கல்லூரி 5வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த மானாமதி அழகுரத்ன பகுதியை சேர்ந்தவர் தம்பிரான். இவர் இதே பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இவர் 3வது மாடியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அவர் மருத்துவமனைக்கு பின்புறத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த செங்கல்பட்டு காவல்துறையினர் தம்பிரானின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தம்பிரான் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வளையப்பட்டி பகுதியில் மணி என்பவர் அவரது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைத்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் மணி வாகனம் நிறுத்துவதை நோட்டமிட்டு சென்றுள்ளனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மணியின் இருசக்கர வாகனத்தை அந்த இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தள்ளி கொண்டு சென்றபோது சிலர் சத்தம் போட்டதால் மீண்டும் எடுத்த இடத்திலேயே மணியின் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றபோது அதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களிடம் சத்தமிட்டதால் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த காட்சி அங்கு உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இதுகுறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. அதிகப்படியாக நெல் பயிரிடப்படும் வில்லியம்பாக்கம் பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் அடிப்படையில் பாலாற்றுப்படுகை விவசாய சங்க தலைவர் தனசேகரன் தலைமையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வில்லியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மேகனா ஏகாம்பரம் கலந்து கொண்டு நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வில்லியம்பாக்கம், பாலூர், சாஸ்திரம்பாக்கம், கொங்கனஞ்சேரி, ஆத்தூர், குருவின்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கு வந்து தங்களது நெற்பயிர்களை கொண்டு வரலாம் என பாலாற்றுப்படுகை விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பெரிய புளியம்பட்டி முனியப்பசாமி கோவில் தெருவில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாயவிலை கடை கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கடுவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து அன்புநகர், நெசவாளர் காலனி, பாரதிதாசன் தெரு, அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் தலா 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதார வளாகங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் MDR நகரில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும், மாணிக்கம் நகரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பூங்காவினையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தேர்தல் நேரத்தில் அறிவித்தது போல தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் 2 நாட்களுக்கு ஒருமுறை தாமிரபரணி தண்ணீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார். தாமிரபரணி தண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன். இப்போ கொடுத்தாச்சு. 2 நாளைக்கு ஒருத்தா கொடுத்துருவோம். கொஞ்சம் வேலை நடந்துச்சு. வேலை நடந்து திருநெல்வேலிக்கு பூரா கொடுத்து முடிச்சாச்சுன்னா 2 நாளைக்கு ஒருத்தா உங்களுக்கு தாமிரபரணி தண்ணி கொடுத்துருவோம். நீங்க தண்ணியை பிடிச்சி டப்பாவை பிடிச்சி வைக்கணும், ட்ரம்மில் பிடிச்சி வைக்கணும். இந்த வேலைனா நம்ம சகோதரிகளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அது இல்லாத அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த தாமிரபரணி தண்ணி எதுவும் பிரேக் ஆனால் மட்டும்தான் அங்கிருந்து வழியை எடுப்போம். அது வயலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோம்னா சுத்தம் பண்ணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வயல ஆற்றல் தண்ணி எடுத்து அப்படியே ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதனாலதான் ஒரு வாழை அடிச்சது. இப்ப
அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா கட்டக்குடியில அதை சுத்தப்படுத்தி கொடுக்குறோம். அதை வடிகட்டி கொடுக்கும்போது அதுவும் தாமிரபரணி தண்ணிக்கு ஈக்குவலா முக்கால்வாசி ஈக்குவலா அது வந்துடும். இது வரைக்கும் ஆற்றுல தண்ணி அப்படியே எடுத்து கொடுக்குறோம். இது கட்டக்குடியில கொண்டு அதை வடிகட்டி சுத்தப்படுத்தி மருந்து போட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்குறோம். அது எப்ப கொடுப்போம்? இப்ப தாமிரபரணி தண்ணி ஏதாவது பிரேக் டவுன் ஆகி கரண்ட் இல்லாம போச்சு, குழாய் உடம்பு வச்சு அப்படின்னு வரும்போது ஒரு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை கொடுப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பரமாக பகுதியை சேர்ந்தவர் நிவாஸ். இவர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் திருப்போரூர் பகுதியில் இருந்து குடுவாஞ்சேரி செல்வதற்கும் நெல்லிக்குப்பம் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது நெல்லிக்குப்பம் அருகே குடுவாஞ்சேரியில் இருந்து திருப்போரூர் நோக்கி சென்ற கார் அதிவேகமாக சென்று எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிவாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள என்மங்கலம் ஊராட்சியில் பட்டியல் இன மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு கடந்த பல மாதங்களாக குடிநீர் வழங்காமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். என்மங்கலம் ஊராட்சி தலைவர் தமிழ் செல்வி கண்ணன் என்பவர் வேண்டுமென்றே தண்ணீர் வழங்காமல் புறக்கணித்து வருவதாகவும் கூறுகின்றனர். பள்ளி செல்லும் குழந்தைகள் குளித்து கூட செல்ல முடியாத அவல நிலையில் இருப்பதால் பள்ளி குழந்தைகளுடனும் கை குழந்தையுடனும் ஆண்கள் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திருவாடானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திருவாடானை வட்டாட்சியர் மற்றும் திருவாடானை காவல் ஆய்வாளர் மற்றும் திருவாடானை அணை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த திருவஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு சட்டப்படிப்பில் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அக்பர் அலி மாணவர்களிடையே உரையாற்றி அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் ஆகிய பகுதிகளுக்கு குறுக்கே உள்ள தென்பனை ஆற்றில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நபார்டு கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து தண்டாரம்பட்டு தொண்டமானூர் முதல் பேருந்து சேவையை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மூப்ப கிரி சரவணன், பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, நெடுஞ்சாலைத்துறை திருவண்ணாமலை வட்ட கண்காணிப்பு பொறியாளர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கிராமங்கள் எல்லாம் தரைப்பாலங்கள் இருக்கிறது. தரைப்பாலம் இருந்ததுன்னு சொன்னா வெள்ளக்காலங்களில தரப்பாலத்தின் மீது தண்ணி போகிற பொழுது விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருளை எந்த இடத்திற்கும் போக முடியாது. பள்ளிக்கூடத்துக்கும் போற பக்கம் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியாது. ஆனால் முதலமைச்சர் சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் தரைப்பாலங்கள் 1281 தரைப்பாலங்கள் இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்திலே அதை கட்டுப்பிடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில திட்ட மதிப்பீடுலாம் தயார் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் 906 தரைப்பாலங்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் கட்டிப்பிடித்து விட்டோம். அந்த வகையில் தான் தரப்பாலம் இல்லாத பல இடங்களில் மேம்பாலங்களை கட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 22 பாலங்களை கட்டுவது என்று அதற்கு முடிவு செய்து 160 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அந்த 22 பாலங்களில 9 பாலங்களில் பற்றி முடிக்கப்பட்டுவிட்டது. ஏனைய பாலங்கள் இந்த ஓராண்டில் கட்டி முடிக்கப்படும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கோரம்பள்ளம் பஞ்சாயத்து பகுதியை சேர்ந்த கிராமங்களான காலங்கரை, கோரம்பள்ளம், பெரியநாயகிபுரம், அண்டோனியார்புரம் உள்ளிட்ட பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கோரம்பள்ளம் பஞ்சாயத்து பகுதியை சேர்ந்த காலங்கரை, பெரியநாயகிபுரம், கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முன்னிட்டு தங்கள் பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது, அவ்வாறு இணைத்தால் தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இல்லாமல் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்றும், மேலும் வீட்டு வரி, தண்ணீர் வரி உள்ளிட்ட வரிகளும் உயர வாய்ப்புள்ளது.
எனவே மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு மாநகராட்சி ஆக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரியநாயகபுரம், சிறுனி நகர், அந்தோனியாபுரம், கோரம்பலம், பீலா நகர், காளாங்கரை இது எல்லாமே விவசாய பூமி. எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டு எல்லாமே அன்னாடு கூலி தான் போய் உழைச்சி அவங்க சம்பாதிக்கணும். இவங்களுக்கு 100 நாள் இதுவும் 100 நாள் வேலைக்கு போலாட்ட மாநகராட்சி அவங்களால எதுவுமே வேலைக்கு போக முடியாது. எல்லாம் விவசாயத்தை நம்பி போயிட்டு இருக்கு, 100 நாள் நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இது மாநகராட்சி தப்பு மிகவும் வருத்தத்தோட இதான் இருக்குது. மாநகராட்சி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களுக்கு வரி, எங்களுக்கு வீட்டு வரி, தண்ணி வரி, அனைத்து வரி கூட தான் செய்யுமா தவிர இப்பவுமே மாநகராட்சியில ஒரு கடைக்கு 50 ரூபா 100 ரூபா நாங்கள் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடியில 50 ரூபா 100 ரூபா வசூல் பிரிச்சு அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இதை வச்சு இவங்க பாமரமட்ட மக்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? அனைத்து மக்களுமே கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் அன்னாடு பூச்சி. இவங்களால இந்த 100 நாள் வேலையை தவிர வேற எதுவும் போக முடியாது. வயசான ஆளுக்கெல்லாம் ஒன்றும் உங்களால 50 வயசு 60 வயசு 100 நாள் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதி ஆளுக்கு மகளிர் உதவி பணமும் வரல. விதவைகளுக்கு மாசம் பணம் வருது, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்பவும் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாநகராட்சி இதுமேல் வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை. என் பேர் வேல் கணேஷ். சென்னை OMR சாலை விஜயசாந்தி அடுக்குமாடி குடியிருப்பு எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் வந்த நிலையில் வீடியோவும் இணையத்தில் வெளியானது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி சென்னை தாம்பரம் மாநகர காவல் ஆணையருக்கு இணையம் வழியாக புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் கள்ளத்தனமாக மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்தனர். பின்னர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்த பாரை நிரந்தரமாக மூடி அதிரடியாக சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் வினோத். இவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இவரது நண்பர் பிரபாகரனும் டிப்பர் லாரி ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் சென்னை கொரட்டூர் கேனல் சாலையில் லாரியை நிறுத்தி உணவருந்திவிட்டு ஓய்வெடுத்துள்ளனர். இதில் வினோத் லாரியின் பின்பக்கத்தில் சென்று உறங்கியுள்ளார். அப்போது பிரபாகரன் லாரியை எடுக்க முயன்றபோது வினோத் மீது லாரி ஏறி இறங்கியதில் அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வினோத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலானது அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று அமாவாசை என்பதால் வழக்கம் போல் கோவில் சுமார் 50 அடிக்கு உள்வாங்கியுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து ஐயா வைகுண்டர் அவதாரப்பத்தி வரை சுமார் 500 மீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டதால் பாறைகள் வெளியே தெரிந்தது. இதனிடையே பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்தும் பாறைகள் மீது ஏறி செல்ஃபியும் எடுத்து சென்றனர். 39வது தேசிய கண்தான விழிப்புணர்வு நாளையொட்டி கண்தானம் மீதான விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கண்தான விழிப்புணர்வு பேரணி தனியார் மருத்துவமனை சார்பில் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகராட்சி மேயர் நாகரத்னம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக மாநகர மேயர் தான் இறந்த பிறகு கண்ணை எடுத்து பிறருக்கு தானம் செய்யலாம் என்று உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து ஈரோடு மேட்டூர் சாலையில் துவங்கிய பேரணியானது அரசு மருத்துவமனை, பெருந்துறை சாலை, ஆட்சியர் அலுவலகம் வழியாக சென்று இறுதியாக இந்திய மருத்துவ கவுன்சிலிங் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. திருப்பூர் MS நகர் பகுதியில் டாஸ்மாக் பார் செயல்பட்டு வருகிறது. இந்த பாரில் அப்பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவர் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் செல்வத்தை சரமாரியாக தாக்கி பாரில் இருந்து இழுத்து சென்று சேரை கொண்டு தாக்கினர். இதில் அந்த இளைஞர் படுகாயமடைந்தார். இதனை கண்டு அங்கிருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த போது பார் ஊழியர் வீடியோ எடுத்த நபரின் செல்போனை பிடுங்கியதோடு அவரை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் காரணமாக அந்த பாரில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பாரில் 10க்கும் மேற்பட்ட கும்பல் ஒருவரை சரமாரியாக தாக்குவதும் தாக்குதல் நடைபெறுவதை வீடியோ எடுத்த நபரை பார் ஊழியர்கள் தாக்கியதால் பாதிக்கப்பட்ட நபர் தனது மன குமரலை தெரிவிக்கும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நைனா முகமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். TLC பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சிலை, வட்டாட்சியர் அலுவலகம், காமராஜர் சாலை, காந்தி பூங்கா சாலை, கலைஞர் பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் பள்ளியில் நிறைவடைந்தது.
பேரணியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு மது போதைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் பதாகைகள் ஏந்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். திருவாரூரில் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துதல் தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தி சாருஸ்ரீ தொடங்கி வைத்த இந்த பேரணி திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டிய கலைவாணன், திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா, துணைத் தலைவர் அகிலா உட்பட அங்கன்வாடி பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சங்கரா கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பவானியில் செங்குந்தர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அந்தியூர் முக்கில் பாவடி நெசவாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட பாவடி நிலம் எங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கி பாவடின்னு பாத்தியப்பட்ட இடத்த சிலர் புதியதாக அங்கே இடம் வாங்கி வீடு கட்டி பாதை அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. மற்றும் எங்களை நெசவு செய்ய பாவு துவையை விடாமல் வண்டியை குறுக்க விடுறது, உள்ள நூலை அறுத்து விடுறது, மேற்கொண்டு அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு அவர்களாகவே பணம் கொடுத்து பாவடிக்குள் கடை அமைப்பது, இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை நைட்டில் மது அருந்திவிட்டு அந்த பாட்டிலை போட்டு உடச்சிட்டு போயிடுறது. இதனால் என்ன, காலையில் எங்கள் நெசவாளர் அங்கே வேலை செய்ய வரப்போ காலில் கிழிச்சு காயமாகிறது, இந்த மாதிரி எங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இதை பாவடி எங்கள் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது. இது எங்களுக்கு அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றப்போ நாங்கள் கோர்ட்டை அணுகி கீழ்கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் பாவடி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நாங்கள் எங்களை பாவடியை நெசவு செய்ய விடாமல் அங்கே இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் மற்றும் புதியதாக இடம் வாங்கி கடை அமைத்துள்ள கடை உரிமையாளர்களை எங்களை அங்கே பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து கலெக்டரு, ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் அனைவரும் அணுகி புகார் மனு அளித்து வந்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்தவர் காளிக்குமார். இவர் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் காளிக்குமார் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பிற்கான உதிரி பாகங்களை ஏற்றுக்கொண்டு திருச்சுழி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சுழி ராமேஸ்வரம் சாலையில் கோத்தநாயக்கன்பட்டி விலக்கு அருகே திடீரென காளிக்குமார் ஓட்டி சென்ற சரக்கு வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறைத்து அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருச்சுழி காவல் நிலைய போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து திருச்சுழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து முன்விரோதம் காரணமாக கொலை அரங்கேறியதா இல்லை வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் சாரஸ் என்ற போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கியூ பிரிவு போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 58 கிலோ வடிவிலான சாரஸ் என்ற அதிபோதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக தூத்துக்குடி சவரியார்புரம் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் அமல்ராஜ் மற்றும் தேர்மல் நகர் பகுதியை சேர்ந்த நிஷாந்த், தாழமுத்து நகர் பகுதியை சேர்ந்த விக்டர் ஆகிய 3 பேரை பிடித்து கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.